அரசியலில் மாற்றம் வேண்டும். 2 கட்சியும் மாற்றி மாற்றி கொள்ளையடிக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் புதுசாக வரணும், அவங்களுக்கு தான் என் ஓட்டு. இப்படி பல பேர் பல வருஷமாக பேசி நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்மளோட வேண்டுதலை நிறைவேறின மாதிரி இப்போ புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து நமக்காக வந்து களத்தில் நிற்கிறார். அப்பா, நம்மெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ஒருத்தர் புதுசாக வந்துட்டாரே, ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா இப்போ தான் சில பேர் அறிவுபூர்வமாக கேள்வி கேட்குறதா நினச்சிக்கிட்டு, இவங்களுக்கு அனுபவம் இல்லைப்பா, அவங்க அனுபவம் இவங்களுக்கு வருமா, கட்சி நடத்துறதுன்னா சும்மாவா, ஆட்சி நடத்துறதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு ஒரு புது குண்டை போடுறாங்க. நம்மளோட சட்ட மேதை அம்பேத்கர் அவர்கள் ஏற்றின சட்டத்தையே கேள்விக்குறியாக்குறீங்க. ஒரு போலீஸ் ஆகணும்னா எழுத்து தேர்வு இருக்குது, பயிற்சி தேர்வு இருக்குது, அது ஆனால் தான் போலீஸ் ஆக முடியும். ஒரு பிஎட் படித்தா தான் டீச்சர் ஆக முடியும். இப்படியெல்லாம் சட்டம் இருக்குது. ஆனால் ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு மினிஸ்டர் ஆகணும், ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா அதுக்கு எந்த ஒரு படிப்பும் தேவையில்லை, எந்த ஒரு எழுத்து தேர்வும் தேவையில்லை, எந்த ஒரு உடல் பயிற்சி தேர்வும் தேவையில்லை. மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம், இந்த ஒரு எண்ணம் இருந்தால் போதும், இந்த வேலையை சுலபமாக செஞ்சிடலாம். மக்களோட குறைகளை காது கொடுத்து கேட்குற ஒரு தலைவன் வேணும். நம்ம தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது, அதை நம்ம எல்லாருமே மறந்துடுறோம். 1947 சுதந்திரம் வாங்கினதுலேருந்து நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு காங்கிரஸை விட்டால் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் நினச்சிட்டு இருந்தப்ப, காங்கிரஸ் தேவையில்லை, நாங்களே எங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறோம், ஒரு ரீஜனல் பார்ட்டிக்கு முதல்ல ஓட்டு போட்டது நம்ம தமிழக மக்கள். இன்னைக்கு வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு யோசிக்கவே கூடாது. ஏன்னா தப்பை தட்டி கேட்குற துணிச்சல் தமிழக மக்களுக்கு என்றைக்குமே இருக்கும். அந்த மாதிரி 20 வருஷத்துலேயே நம்ம திமுகவை ஆட்சி கட்டலில் வச்சோமே, அதுக்கு அவங்க நன்றி கடனாக இருந்தாங்களா அப்படின்னா அதுதான் இல்லை. எப்படி முதல் முறையாக நம்ம தேர்ந்தெடுத்தோமோ அது மாதிரி இந்தியாவிலேயே முதல் முறையாக ஊழல் செஞ்ச அரசியல்வாதி அப்படின்ற பேரையும் சம்பாதிச்சவர் தான் நம்ம டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். சர்க்காரியா கமிஷன் ஊழலை பற்றி பேசுகிறப்ப பாவம் அவரை மட்டுமே நம்ம குற்றம் சொல்கிறோம். இன்னைக்கு எப்படி உதயநிதியும் அன்பில் மகேஷும் சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்களோ அதே மாதிரி அன்னைக்கு அவங்க 2 தாத்தாக்களும் சேர்ந்து தான் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருக்கிறப்ப தான் கருணாநிதியோடு சேர்ந்து 5 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காரு. இதை நான் சொல்லலைங்க, சர்க்காரியா கமிஷன் சொல்லுது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி டாஸ்மார்க் தமிழகம் ஃபுல்லாக பறந்து விரிந்திருக்கு. அக்கா சொன்னாங்களே நாங்கள் எங்களோட ஆலைகள்லாம் மூடுவோன்னு, அந்த ஆலைகள்லாம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? 1970 காலகட்டத்துங்களே கலைஞர் முற்போக்காக சிந்திச்சு அன்றைக்கே இந்த லைசன்ஸ் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. உங்கள் கையில் ஃபோனு, இன்டர்நெட் இருக்குது. கருணாநிதியின் ஊழல் பட்டியல்னு தேடி பாருங்கள். நான் சொன்னதுக்கு மேலேயே நிறையா கிடைக்கும். பணம், புகழ், இதுக்கு எந்த குறைச்சலும் இல்லாத விஜய் அவர்கள் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று தமிழக அரசியலில் களம் காணுகிறார். அதனால் நமது பொன்னான வாக்குகளை இந்த முறை விசில் சின்னத்திற்கு வாக்களிப்போம்.